उद्यद्भानुसहस्राभायै नमः. उद्यद्भानुसहस्राभा. பானு சஹஸ்ராபா அப்படின்னு சொன்னா மீனிங் வேற. உத்யத் பானு சஹஸ்ராபா அப்படின்னு சொன்னா மீனிங் வேற. பானு சஹஸ்ராபா அப்படிங்கிறது தான் 1000 சூரியன் மாதிரி ஒளி அப்படின்றத நம்ம லிட்டரலா எடுத்துக்க முடியும். உத்யத் பானு சஹஸ்ராபா அப்படிங்கிற உத்யத் பானு அப்படின்னா உத்யத் அப்படிங்கிற அந்த பதத்துக்கு ரைசிங் சன், ரைசிங் சன்னோட குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது சீத்தளமா, அதாவது சந்திரன் எப்படி நைட்ல இருக்கோ அந்த மாதிரி டே டைம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சௌமியத்தையும் அந்த ஹீட் இல்லாத ஒரு தன்மையையும் அதே சமயத்துல ஒளியையும் தருது. அதுக்குதான் இங்க உத்யத் பானு சஹஸ்ராபா. சரி, இந்த உத்யத் பானு சஹஸ்ராபா என்னமா இருக்க முடியும்? இட் கேன் பி ஒன்லி சஹஸ்ரார சக்ரா. சஹஸ்ர அரம் அப்படின்னா 1000 பெட்டல். சஹஸ்ரார சக்கரம்னா நம்ம முதல்ல பார்த்தோம். குண்டலினி எப்படி வேரியஸ் டிஃபரண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கான்சியஸ்னஸ் கிராஸ் பண்ணி அல்டிமேட்லி she reaches the final realization state. அதுதான் சஹஸ்ரார சக்கரம். அங்க என்ன ஆறுது? அல்டிமேட்லி அங்க அல்டிமேட் யூசேஜ், the purpose of reaching the சஹஸ்ரார சக்கரா is self awareness. இந்த துவைத்தத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம fully eradicate பண்ணிட்டு we come to the Advaita stage where we realize that we are one and one only. Jiva Ishvara Jagat becomes one அப்படிங்கிற complete realization. Theoretical realization வேற, practical realization வேற. So we come to the practical realization in that particular place. So ஆச்சாரியால் ரொம்ப அழகா அவித்யானாம் அந்தஸ்திமிர மிஹிர தீப நகரி அப்படின்னு சொல்றாரு. அதாவது லைட்டோட வேலை என்ன? லைட்டோட வேற கிளாரிட்டி கொடுக்கறது. அதுக்காக தான் நம்ம லைட்டையும் யூஸ் பண்றோம். இப்போ ஒரு இருட்டு ரூம் இருக்கு, நம்ம எதுக்கு லைட்டு போடுறோம்? என்னத்தையோ பார்க்கணும், எல்லாம் தெரியணும். தட் இஸ் அவேர். அதாவது எல்லா சாமானும், தட் இஸ் அறிவு, ஞானம். அதுக்காக தான் அறிவுன்னா வேர்ல்டு அறிவு. அந்த இடத்துல இல்லை நம்ம எலக்ட்ரிக் லைட்டை போடுறதோ இல்லை வேற லைட்டை போடுறதோ பார்க்கறதுக்காக, இந்த ஞானம் வரத்துக்காக, என்ன இருக்குங்கிற ஞானம் வரத்துக்காக. அப்ப இந்த சஹஸ்ராபா, உத்யத் பானு சஹஸ்ராபா, ஒரு பானுவே இவ்வளவு லைட் கொடுக்கும். இப்ப உத்யத் பானு சஹஸ்ராபா எவ்வளவு இந்த இடத்துல லைட்டை கொடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஒரு லைட்டுக்கு இருக்கிற கிளாரிட்டி இப்படி, இந்த இடத்துல கிளாரிட்டி அப்படிங்கறதோட எக்ஸ்பிரஷன் தான் இது. அதாவது ஒரு லைட்லயே இவ்வளவு கிளாரிட்டி வந்ததுன்னா அந்த சஹஸ்ராரத்துல நம்ம ரீச் பண்றச்ச நம்மளோட ரியலைசேஷன் ஆஃப் ஒன்னஸ் we get it with 1000% கிளாரிட்டி. அதாவது ஒரு லைட்டோட கிளாரிட்டியே எப்படின்னா 1000 லைட்ஸோட கிளாரிட்டி எப்படி இருக்கும்? 1000 சன்ஸோட கிளாரிட்டி. தட் இஸ் வாட் இஸ் இண்டிகேட்டட் ஹியர். இதுதான் ஆச்சாரியோட ரொம்ப அழகான வரி. ஐ டோல்ட் யூ, அவித்யானாம், அவித்யா அப்படிங்கிறது நமக்கு அந்த இடத்துல போறது. அவித்யா ஆஃப் துவயம். அந்தஹ திமிரஹ, அந்தஸ்திமிரஹ அப்படின்னா நமக்குள்ள இருக்கிற அவித்யா. த்வீப நகரி, அந்தஸ்திமிர மிஹிர த்வீப நகரி அப்படிங்கறதோட கன்வர்ஷன் தான் இந்த மிஹிர த்வீப நகரி. த்வீப நகரி அப்படிங்கிறார் அந்த ஆச்சாரியால். அந்த இடத்துல நகரி, த்வீப நகரி அப்படின்னா சிட்டி ஆஃப் லைஃப், அன்இமேஜினபிள் பியூட்டி ஆஃப் வேர்ட்ஸ். மிஹிர நகரி,
மிகிர மிகிர துவீப நகரிங்கிறது தான் இங்க வந்து உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படிங்கிறது. தி கம்ப்ளீட்லி illuminated சிட்டி ஆஃப் லைட்ஸ், கம்ப்ளீட்லி illuminated அப்படிங்கிறது ஆச்சாரியோட. இதெல்லாம் வந்து எந்த இடத்த குறிக்கிறதுனா சராஸ்ராரம். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட், ஷீ இஸ் த கம்ப்ளீட் சுப்ரீம் டிஸ்பெல்லர் ஆஃப் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த உத்யத்பானு சஹஸ்ராபா அப்படிங்கிற நாமம் நமக்கு காட்டுறது அவளோட தத்துவத்தை. ஓம் சமன்விதாயை நமः. சதுஹு பாஹுஹு சமாஹ சம அன்விதாயை நமः. பாஹு அப்படிங்கிறது கையை குறிச்சா கூடியும் இந்த இடத்துல ஸ்பெஷலா ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத பிடிச்சோம். ஸ்டேட்ஸ்னா அவஸ்தா. நம்ம வந்து ஜீவதசையில 3 அவஸ்தைகளை அனுபவிக்கிறோம். அவஸ்தா திரயம் அப்படின்னு அதை சொல்லுவோம். ஜாகிரத அவஸ்தா, சொப்ன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா அப்படிங்கிறது அந்த அவஸ்தைகளோட பேரு. இந்த அவஸ்தைகள்ல நம்ம ஈகோக்கு வந்து செப்பரேட் நேம் இருக்கு, இந்த நான் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஈகோ இஸ் அ unrealized ego in all these states because it identifies itself or it considered itself as நான் அப்படிங்கிற அந்த நான் அப்படிங்கிறத வந்து அதை வந்து டிஃப்ரெண்டா அது வச்சுட்டு இருக்கு. சுஷுப்தியில இருக்கிற நானுக்கு வந்து விஸ்வன்னு பேரு. அவன் என்ன பண்றான், அவன் வந்து நான் அப்படின்னா ஐ மைன், அவன் வந்து தன்னோட பாடி, தன்னோட உள் கோஷங்கள், அதாவது சூக்ஷ்ம சரீரம், அது காரண சரீரம், அது எல்லாத்தையும் நான் அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். அதனாலதான் அண்ட் வந்து எக்ஸ்டர்னலியாவும் ஹீ ப்ரொஜெக்ட்ஸ். அதனாலதான் ஃபேமிலி, ப்ராப்பர்ட்டிஸ், எவ்ரி திங் இஸ் மைண்ட், நான் அப்படின்னு அந்த இடத்துல வந்துடுறது. ஸோ இது விஸ்வனோட லிமிட்டேஷன். தென் கம்ஸ் ட்ரீம் ஸ்டேட், ஸ்வப்னம். இந்த இடத்துல வந்து ஈகோக்கு பேரு தைஜசன் அப்படின்னு பேரு. தைஜசன் அப்படின்னா தேஜஸ் அப்படின்னு வச்சுட்டோம்னா இட் இஸ் உள்ளுக்குள்ள வந்து தானாவே மனசுல இருந்து கிரியேட்டட். ஹி கிரியேட்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் ஓன். அதுதான் தேஜஸ். தன்லேருந்து தான் கிரியேட்டட்ன்றது தன்னோட தேஜஸ்ல இருந்து தான் கிரியேட்டட். தட் இஸ் he creates, the mind creates on its own all these dreams and all these characters. தைஜசன். ஸோ அப்போ வந்து அந்த இடத்துலையும் நான் அப்படிங்கிற ஒரு ராங் ஐடென்டிஃபிகேஷன், நானோட ராங் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கு. தென் சுஷுப்தி, சுஷுப்தி அவஸ்தா அப்படிங்கிறது வந்து வாசனைகள் இருக்கு நமக்கு. பட் வந்து இட் இஸ் இன் அ வெரி வெரி சீட் ஃபார்ம் that reveals the expression in the other states. இந்த வாசனை தான், this state is the most important state or prime state from which the vasanas of this state only expands itself in the other states of swapna and jagrata. ஓகே, இதோட எக்ஸ்பிரஷன் தான் அதுல வருது. சீடு ஃபார்ம்ல இங்கதான் இருக்கு இந்த வாசனைகள், இந்த சம்ஸ்காரங்கள், இந்த நம்மளோட காம்பினேஷன் ஆஃப் சத்வரஜஸ் தமசோட இது எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அவனுக்கு வந்து பிராக்யன் அப்படின்னு பேரு. ஆனா இந்த இடத்துல ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம பிரம்மத்தை பார்க்கிறோம். நம்ம பிரம்மத்தை பார்க்கிறோம் அப்படிங்கறது வந்து ரியல். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் ஆர் எக்ஸ்பீரியன்சிங் பிரம்ம ஸ்டேட் ஆர் செல்ஃப் அவேர் ஸ்டேட் ஆர் த ஃபைனல் பிளஸ் ஸ்டேட். பட் நமக்கு வந்து அது வந்து நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த சமயத்துல நம்மளுக்கு வந்து அம்பாள் வந்து அதை வந்து கொடுக்க மாட்டேங்கடா. அதுதான் தட் இஸ் த ஹோல். பிகாஸ் தூக்கத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டோம்னாக்கா, நம்ம வி லூஸ் அவர் ஐடென்டிட்டி வித் ஆல் த திங்ஸ்.
So naturally we are in Brahman state only because we have not identifying unnecessarily with the all the wrong things which we consider as ego. அந்த ஈகோ அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை. நான் அப்படிங்கிறது வந்து நம்ம டீப் ஸ்லீப் ஸ்டேட்ல நம்ம பாடி இல்லை, மைண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாக்க சீடு ஃபார்ம்ல ஏன் இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா, the moment we come back to reality of ஜாகிரத் அவஸ்தா, ஆஹா நான் நன்னா தூங்கினேன் அப்படிங்கிற ஒரு பீஸ் வந்து அவனுக்கு வந்து இருந்திருக்கு, அந்த ஸ்டேட்ல இருந்திருக்கு, அந்த அனுபவத்துல இருந்திருக்கு. அந்த இடத்துல அவன் இருந்தாதான் அந்த அனுபவம் வரும். அதை வந்து சொல்ல முடியறது நம்மளால, நான் நன்னா தூங்கினேன். ஆனா அத வந்து சீடு ஃபார்ம்ல நம்மளோட இது இருக்கிறதுனால we come back from the state, and அந்த ஸ்டேட்ல இருக்கிறச்சையும் ஹோல் ரியலைசேஷன் இஸ் டு, அதாவது யோக நித்ரா அப்படிங்கறதோட ரியல் மீனிங் இதுதான். யோக நித்ரா அப்படிங்கிறது இப்போ டிஃப்ரெண்டா மீன் பண்றா. யோக நித்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த ஸ்டேட் ஆஃப் பிரம்மன் which we get in sleep, அதை வந்து கான்சியஸா அனுபவிக்கிறது. அதுதான் யோக நித்ரா. ஸோ எனிவே தட் இஸ் த ஸ்டேட் ஆஃப், இப்போ வந்து ரங்கநாதர் படுத்துட்டு இருக்காரு, யோக நித்ரா பொசிஷன். அது யோக நித்ரா பிரம்ம பொசிஷன். அதுதான் அங்க தாத்பரியம். ஸோ நம்ம 3 ஸ்டேட்ஸ், அதாவது ஜாகிரத், சொப்னம், சுஷுப்தி, அவஸ்தாத்ரயம். 4வது ஒரு இருக்கு, அது வந்து ஸ்டேட் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆனாக்க இந்த இடத்துல 4, ஏன்னா அது வந்து நம்மளோட ஒரிஜினல் ஸ்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுதான் துரியம் அப்படிங்கிற பதத்துல பிரிவாளா சொல்லியிருக்கா. துரியம் அப்படின்னா வந்து 4 அப்படின்னு ஒரு மீனிங் கூட உண்டு. இந்த 4th ஸ்டேட் இஸ் அவர் நேச்சுரல் ஃபைனல் ஸ்டேட், தட் இஸ் த பிரம்மா ஸ்டேட். துரியம் அப்படிங்கிறது அதோட இது. அதுதான் இந்த இடத்துல சதுர்பாஹு சம அன்விதா அப்படிங்கிற வந்து நாமோட தாத்பரியம். இந்த இடத்துல ஐ cannot as usual resist myself to quote சௌந்தரிய லஹரி. சௌந்தரிய லஹரியில ஆச்சாரியால், now let us forget about this state, let us see the practical aspect, that is இந்த 4 கை இருக்கு. அது வந்து ஆச்சாரியால் ரொம்ப அழகா துவதன்யஹ பாணிப்யாம் அபயவரதஹ தெய்வதகணஹ, அதாவது மற்றவா எல்லாம் வந்து தன்னோட கையில வந்து அபயவரத முத்திரை வச்சுட்டு இருக்காமா, துவமேகா நைவாசி பிரகட்டித வர அபீத அபிநயா, துவம் ஏகா ஏ ந ஏவ அசி, அதாவது உனக்கு மாத்திரம் இல்ல, என்ன இல்ல, பிரகட்டிதமா இவாளுக்கு இருக்கிற வர அபீத அபிநயம் உனக்கு இல்ல. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, சரண்யே, சரண்யேன்னா அது ஒன்லி புகலிடம் ஆஃப் எவ்ரி ஒன் ஆஃப் த வேர்ல்ட். ஏன்னா பிரம்மம் தான் புகலிடமா இருக்க முடியும் எல்லாத்துக்கும். சரண்யே லோகானாம் தவஹி சரணா ஏவ நிபுணம், சரணா ஏவ நிபுணம், பியூட்டிஃபுல் வேர்டு காம்பினேஷன். சரண்யே சரணம், அங்க சரண்யேன்னு சொன்னது வேக, இங்க வந்து சரணம் சொல்றது ஃபீட். சரண்யே லோகானாம் தவஹி சரணா ஏவ நிபுணம். ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் ஆச்சாரியரோட. இதெல்லாம் எதுக்கு நான் அப்பப்போ சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு கான்டெம்ப்ளேஷன்ல இந்த இதெல்லாம் அந்த பெரிவாளை நினைக்கிற அவளோட சூக்திகள், அதாவது வந்து அந்த மந்திர சாஸ்திரத்துல அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த அத்வைத தத்துவத்துல ஊறி இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ல இருந்து அவ சொல்ற அந்த வாக்கியங்கள்லாம் ரியலி இட் ஹாஸ் வெரி ஹை பொட்டன்ஷியல் டு கன்வெர்ட் அவர் அவித்யா ஸ்டேட். ஓம் சதுர்பாஹு சமன்விதாயை நமஹ. சதுஹு பாஹுஹு சம அன்விதாயை. அன்விதா அப்படின்னா கனெக்ட், பாஹு அப்படின்னா ஆர்ம்ஸ், 4 ஆர்ம்ஸ், இல்லை நம்மளோட
கைகள் அப்படிங்கிறது வாச்சியார்த்தம். நம்மளோட அவஸ்தாத்ரயம் பிளஸ் இன்னொரு ஒரு அவஸ்தா இருக்கு, அவஸ்தா இல்லாத அவஸ்தா, ஒரிஜினல் அவஸ்தா. அதனால இந்த 4 ஸ்டேட்ஸை லட்சியார்த்தமா நம்ம எடுத்துக்கலாம். இந்த அவஸ்தாத்ரயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி அப்படின்னு 3 அவஸ்தா. இந்த இடத்துல ஜீவ தசையில நம்ம இருக்கோம், பந்தமா இருக்கும். இந்த அவஸ்தாத்திரயம் ஜீவ தசையில இருக்கு. ஏன்னா ஜீவன் தன்னை ஐடென்டிபிகேஷன், இந்த நான்ற ஈகோ restricted, he identifies with restricted things. restricted things அப்படின்னா லிமிட்டடா தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான், தன்னோட உடம்போட, தன்னோட அந்தக்கரணங்களோட, தன்னோட மனசோட, தன்னோட புத்தியோட, அதே மாதிரி எக்ஸ்டர்னலா வேர்ல்டோட, தன்னோட திங்ஸோட, தன்னோட பந்துக்களோட. இப்படி இந்த ராங் ஐடென்டிஃபிகேஷன் இஸ் த ஹால்மார்க் ஆஃப் ஜீவத்வம். இந்த நானோட ராங் ஐடென்டிஃபிகேஷன் is the hallmark of ஜீவத்வம். ஸோ இந்த ஜாகிரத அவஸ்தையில ஜீவனுக்கு விஸ்வன் அப்படின்னு பேரு. ஏன்னா அவன் தன்னை எக்ஸ்டர்னல் திங்ஸ்லயும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு பொருள் இதுல இருக்கிறதுனால he identifies himself with internal as well as external things which are not himself, but he identifies it as himself. நான் அப்படிங்கிறது அது இல்லை, ஆனா அதை நான் அப்படின்னு அவன் வச்சுக்கிறான். ஸோ அதனால அவருக்கு விஸ்வன்னு ஜாகிரத்துல பேரு. சொப்னத்துல அவருக்கு தைஜசன்னு பேரு. தைஜசன்றது ரொம்ப அழகான ஒரு உருவகம் இந்த இடத்துல. ஏன்னா இப்போ பார்க்கணும், தைஜசன் அப்படிங்கன்னா தனக்குள்ளேந்து வர சக்தினால உண்டாக்குறது அப்படின்றது அதோட இன்டர்னல் மீனிங். தேஜஸ் அப்படின்னா வெளியில நம்ம தேஜஸா இருக்கான், அது எதுன்னா உள்ளேந்து வரக்கூடிய ஒளி, உள்ளேந்து வரக்கூடிய வஸ்து. அதனால்தான் சிவ தேஜஸ்லேருந்து சுப்பிரமணியன் உண்டானா அப்படின்னு தேஜஸ் தைஜசன். ஏன்னா தேஜசன் ஏன் அவனுக்கு பேரு, அந்த நானுக்கு ஏன் தைஜசன் அப்படின்னு பேரு சொப்னத்துல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளாலேயே தான் ட்ரீம்ஸ் எல்லாம் உண்டாரு. The main reason for dreams is us, that our own mind creates the whole dream and the whole drama. So அதனால்தான் தைஜசன். சரி, அதுக்கு அடுத்த ஸ்டேட்டு பிராக்யன். பிராக்யன் அப்படிங்கிற இந்த ஸ்டேட்ல சீடு ஸ்டேட். அதாவது இது சுஷுப்தி அவஸ்தால வாசனைகள் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்காரங்கள் நமக்கு அதோட வெளிப்பாடு தான் மற்ற ஸ்டேட். தி எக்ஸ்பிரஷன் ஆஃப் சுஷுப்தி சீட், அதாவது வாசனா சீட் இஸ் இந்த சீட் ஃபார்ம் தான் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்றது எங்க சொப்னத்திலையும் ஜாகிரத அவஸ்தையிலையும். ஸோ த மெயின் கல்பிரிட் இஸ் ஹியர் இன் த சீட் ஃபார்ம். ஸோ இதுதான் இங்கதான் மேக்சிமம் ஆஃப் அவர் த சீட் ஃபார்ம்ல நமக்கு மிஸ்கைடு பண்றதுக்கான நான் மிஸ்கைடர் இங்கதான் உட்காந்துருக்கார். ஸோ இஸ் கால்ட் பிராக்யா. நம்மளுக்கு அந்த இடத்துல அகங்காரத்துக்கு பிராக்ஞம், அதாவது ஜீவனுக்கு பிராக்ஞா அப்படின்னு பேரு. ஸோ இதுதான் 3 ஸ்டேட்ஸ். இன்னொன்று இந்த பிராக்ஞ அவஸ்தை, அதாவது பிராக்ஞ அவஸ்தையை விடுங்க. இந்த இடத்துல சுஷுப்தி அப்படிங்கிற ஸ்லீப்ல நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் திங் ஹேப்பன் ஆகுது. என்ன அப்படின்னாக்க, பிரம்மத்தை நம்ம அறிஞ்சிருக்கோம் ஆனா அறியாம இருக்கோம். பியூட்டிஃபுல் வேர்ட். பிரம்மத்துல அறிஞ்சிருக்கோம் ஆனா அறியாம இருக்கோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல இந்த ராங் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நான் வித் பாடி ஆர் மைண்ட் ஆர் வித் புத்தி ஆர் வித் எக்ஸ்டர்னல்
பந்துக்கள் ஆர் இது எக்ஸ்டர்னல் திங்ஸ் ஆர் இன்டர்னல் திங்ஸ் எதுவுமே இல்லை. ஆனாக்க அந்த அனுபவம் அப்படிங்கிறது அங்க ஒரு நான் உட்காந்துருக்கானே சீடு ஃபார்ம்ல, அவன் ஹீ இஸ் நாட் த கரெக்ட் நான். அந்த அகங்காரம் அந்த இடத்துல அப்புறம்தான் வருது, அது அகங்கார ஸ்வரூபம் ஆயிடுறது. ஏன்னா அது வாசனை கூட கம்பைன் பண்ணி நான் நன்னா தூங்கினேன் அப்படின்னு சொல்றான். அந்த நன்னா தூங்குற ஸ்டேட்ல நான் இல்லை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், அதுதான் பிரம்ம ஸ்டேட். அந்த நன்னா தூங்குற ஸ்டேட்ல நான் இல்லை. ஓகே, நான் தூங்கி எழுந்தப்புறம் நான் தூங்கினேன் அப்படிங்கிறான். ஓகே, அப்ப அந்த நான் வந்துடுறது. அதுதான் சீட் ஃபார்ம்ல இருக்கிற தான் பிரக்யாவஸ்தை. பிரக்ஞங்கிறது தான் பிராக்ஞா அப்படின்னு இந்த இடத்துல மாறி இருக்கு. அதாவது அந்த பிரக்ஞா ராங் பிரக்ஞை, ரைட் பிரக்ஞை இல்லை. ரைட் பிரக்ஞை வந்ததுன்னா அது ஸ்லீப்ல அந்த ரைட் பிரக்ஞை வந்ததுன்னா நம்ம பிரம்மமாயிடுறோம். ராங் பிரக்ஞை ஸ்லீப்புக்கு அப்புறமா நமக்கு வருது. ஆனா நான் நன்னா தூங்கினேன், நான் பீஸ்ஃபுல்லா தூங்கினேன், இன்னைக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ரொம்ப பீஸ்ஃபுல்லா தூங்கினேன். ஸோ இதுல என்ன தாற்பயம் அப்படின்னா, எவ்ரி ஜீவா ஹேஸ் டு டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ் ஹிஸ் ஓன் ரியல் ஸ்டேட் இன் அ டெய்லி மேனர். நமக்கு ஏன்னா எப்பவுமே ஒரு ஆக்டர் எவ்வளவுதான் ரோல்ஸ் போட்டாலும், எவ்வளவுதான் ஆக்டிங் பண்ணாலும், எவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்ல மேக்கப்ஸ் எல்லாம் போட்டாலும், there will come a time when he will feel at home only when he removes all the makeup and is free as his own self. அப்பதான் அவனுக்கு அந்த பீஸ் கிடைக்கும். இல்ல நான் ராஜாவா இருக்கேன், இது ரொம்ப நல்ல மேக்கப், அதனால டெய்லி இப்படியா இருக்கேன் அப்படின்னு இருக்க முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்மளுக்கும் அப்படிதான். அதாவது நமக்கு ஏன் எல்லாரும் ஸ்லீப்னு ஓடுறோம்? ஸ்லீப் இல்லைன்னா ஏன் பெரிய இதுவே போயிடுறது? தட் இஸ் நம்ம நினைச்சாலும் நினைக்காட்டாலும் ஸ்லீப் ஏன் வருது? தாத்பரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம ஒரிஜினல் ஸ்டேட்ல நமக்கு இருந்து ஆகணும். ஒரு நிமிஷமாவது தெரியறதோ தெரியலையோ அதை பார்த்து பார்ப்போம். ஸோ அந்த ஒரிஜினல் ஸ்டேட்ல நம்ம போயிட்டு வந்தாதான் நமக்கு ரீசார்ஜ் ஆறுது நம்மளோட ராங் ஐடென்டிஃபிகேஷனுக்கு. இப்போ அதுதான் இந்த ஒரிஜினல் ஸ்டேட்ல நம்ம முழிச்சுண்டு, அதாவது இந்த பிரம்மத்தை தூக்கத்துல நம்ம முழிச்சுண்டு, அதாவது நான் தூங்குறேன் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதாவது அப்ப அந்த நான் அந்த இடத்துல வருதே, அதுதான் யோக நித்ரா. யோக நித்ரால என்ன ஆகும்னா தூங்குவோம் டெஃபினெட்லி. ஆனா நம்ம கான்சியஸ் ஸ்லீப் அப்படின்னு நம்ம வேணா சொல்லலாம். ஓகே, ஐ கான்சியஸ் ஸ்லீப், தட் இஸ் கான்சியஸ் ஸ்லீப் அப்படின்னா ஐ எம் கான்சியஸ் டு மை ஸ்டேட் ஆஃப் நாட் ஐடென்டிஃபையிங் வித் எனி ஆஃப் த எக்ஸ்டர்னல் aspects of me with the body or any other identification is not there. I am conscious of that. அதுதான் யோக நித்ரா. இன்னைக்கு யோக நித்ரா பியூட்டிஃபுல் மீனிங்ஸ் என்னென்னமோலாம் சொல்றா, பயமா இருக்கு கேட்டா. ஆக்சுவல் யோக நித்ரான்னா ரங்கநாதர் எல்லாம் ஏன் அப்படி படுத்துட்டு இருக்கா எல்லாம் சுவாமி அப்படின்னா, இந்த ஸ்டேட்டை காட்டுறதுக்கு தான் நமக்கு. நீ டெய்லி அந்த ஸ்டேட்டுக்கு போறப்பா, ஆனா நீ கான்சியஸா இருக்க முடியாது அந்த ஸ்டேட்ல. நீ அந்த ஸ்டேட்ல கான்சியஸா இருந்ததுன்னா தென் யூ பிகம் ரியலைஸ் சோல். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு நோட் that we need a recharging and we daily experience that state, but without our awareness we are experiencing that state. சரி, இது 3 ஸ்டேட். 3க்கு மேல நமக்கு சதுர்த்தம் அப்படின்னு 4வது அப்படின்னா துரியம். அதுதான் துரியம். துரியம்ன்றது 4வது அப்படின்னு ஒரு மீனிங்கும் உண்டு. துரியம்னா 4 அப்படின்னு ஒரு மீனிங். துரியம்ங்கிறது நம்ம ஒரிஜினல் ஸ்டேட். அதாவது அவஸ்தாத்ரயம்ங்கிறது ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்தி. அதாவது நமக்கு இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஸ்டேட். தட் இஸ் இந்த 3 ஸ்டேட்ஸ்ல நம்மளோட மேக்கப், நம்மளோட ஒரிஜினல் ஸ்டேட் துரியம். இதுதான்
இந்த இடத்துல குறிக்கிற அம்சம். இந்த இடத்துல நம்ம வந்து லிட்ரல் மீனிங்கோட எக்ஸ்பேன்ஷனை வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னாக்கா வந்து I am not able to resist bringing Acharya again into the fore. இந்த 4 கைகள் அம்பாளுக்கு இருக்கு. அத வந்து ஆச்சாரியால் வந்து துவதன்யஹ பாணிப்யாம் அபயவரதஹ தெய்வதகணஹ துவம் ஏகா ந ஏவ அசி பிரகட்டித வர அபீத அபிநயா. அதாவது மற்றவாள்லாம் வந்து எல்லா தெய்வங்களுக்கும் வர அபீதம் அப்படிங்கிற 2 இது இருக்கு, கைகள்ல வந்து அப்படி வச்சுட்டு இருக்கா. ஒன்னு வரத்தை கொடுக்கறது, ஒன்னு வந்து அபயத்தை கொடுக்கறது. ஆனா நீ இருக்கியே தொம் ஏகா ந ஏவ அசி, என்ன அசி, உனக்கு எது இல்ல? பிரகட்டித இவாளுக்கெல்லாம் பிரகட்டிதமா இருக்கிற வர அபீத அபிநயம் உனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியால் வந்து அதுதான் ஆச்சாரியன், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. சரண்யே அப்படின்னு ஒரு பதம். சரண்யே அப்படின்னா வந்து த ஃபைனல் ரெசார்ட் ஆர் த ஃபைனல் அபோர்ட், புகலிடம், எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துலேயும் நம்ம ஃபைனலா போய் வேண்டிய பஞ்சரம், சுவாத்மாராம பஞ்சரம், அந்த பஞ்சரம் வந்து இவதான், தட் இஸ் த ஃபைனல் புகலிடம். ஸோ அதுதான் இங்க வந்து சரண்யே அப்படின்னு ஆச்சாரியர் வந்து சரண்யே லோகானாம், லோகங்களுக்கெல்லாம் சரண்யமா இருக்கக்கூடியவ, அபோடா, அதாவது வந்து எல்லாத்தையும் ஃபைனல் அபோடா இருக்கக்கூடியவ, அவளுக்கெல்லாம் வந்து புகலிடமா இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு தவஹி சரணா ஏவ நிபுணவ். பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ், பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ். இந்த வேர்ட்ஸோட மேஜிக்க பாருங்க. சரண்யே சரணா, சரண்யன்னு சொல்லிட்டு லோகானாம் சொல்லிட்டு தவஹி சரணா சரணா அப்படின்னு இந்த இடத்துல மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உன்னோட பாதத்தாலேயே சரணா ஏவ நிபுணவ். இன்னொரு பியூட்டிஃபுல் வேர்ட்ஸ் நிபுணவ். நிபுணம்னா எக்ஸ்பர்டீஸ். மற்றவாளுக்கெல்லாம் கையை இப்படிலாம் வச்சுண்டு காட்டி எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது மற்ற உன்னோட அடப்ட்ஸ், உன்னோட பக்தாள்லாம் வெறும் உன்னோட பாதத்தை ஸ்மரிச்சாலே நீ வந்து நிபுணத்துவம், அதாவது யூ ஆர் கேப்பபிள், யூ ஆர் எக்ஸ்பர்ட் இன் கிவிங் தெம் வாட் எவர் தே வாண்ட் அண்ட் மச் மோர் தென் வாட் எவர் தே வாண்ட். இகத்தையும் கொடுத்து பரத்தையும் கொடுக்குற ஒரே தேவத்தை இவதான். அதுதான் இங்க வந்து ரொம்ப அழகா மீன் பண்றார் ஆச்சாரியால். ஓ